சிங்கமும் புத்திசாலி முயலும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானது, ஆனால் இரக்கமற்றது. தன் பசிக்காக தேவைக்கு அதிகமான விலங்குகளை தினமும் வேட்டையாடி கொன்று வந்தது. இதனால் காட்டிலிருந்த மற்ற விலங்குகள் அனைத்தும் மிகுந்த பயத்தில் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காட்டு விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி சிங்கத்திடம் சென்று ஒரு ஒப்பந்தம் செய்தன. அரசே, நீங்கள் தினமும் வேட்டையாடி எங்களை அழிப்பதற்கு பதிலாக நாங்களே தினமும் ஒரு விலங்கை உங்கள் உணவாக அனுப்புகிறோம் என்று கூறின. சிங்கமும் இதற்கு ஒப்புக்கொண்டது. நாட்கள் உருண்டோடின. ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு இரையானது. ஒரு நாள் ஒரு குட்டி முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. தான் சாக விரும்பாத அந்த முயல் சிங்கத்தை எப்படி வெல்வது என்று யோசித்தது. முயல் வேண்டுமென்றே சிங்கத்திடம் மிக தாமதமாகச் சென்றது. பசியால் துடித்துக் கொண்டிருந்த சிங்கம் முயலை பார்த்ததும் கோபத்தில் கற்றிலது. ஏன் இவ்வளவு தாமதம்? நீயும் மிக சிறியவன், என் பசிக்கு இது போதாது என்று சினந்தது. அதற்கு அந்த முயல் பணிவாக, அரசே, நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன். அது நான் தான் இந்த காட்டிற்கு ராஜா என்று கூறியது. அது என்னை சாப்பிட முயன்றது. நான் தப்பித்து உங்களிடம் ஓடி வந்தேன் என்று பொய்யாக கூறியது. இதைக் கேட்ட சிங்கத்திற்கு கோபம் தலைக்கேறியது. யார் அந்த சிங்கம்? எனக்கு போட்டியாக இன்னொருவனா? உடனே அவனைக் காட்டு என்று கர்ஜித்தது. புத்திசாலி முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அரசே, அந்த எதிரி சிங்கம் இந்த கோட்டைக்குள் ஒளிந்திருக்கிறது என்று கிணற்றைக் காட்டியது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது. தண்ணீரில் தெரிந்த தன் சொந்த பிம்பத்தை எதிரி சிங்கம் என்று தவறாக நினைத்தது. கோபத்தில் அது கர்ஜிக்க கிணற்றிலிருந்து எதிரொலி சத்தம் வாக வந்தது. எதிரி தன்னை தாக்குவதாக நினைத்த சிங்கம் ஆவேசமாக கிணற்றுக்குள் பாய்ந்தது. நீச்சல் தெரியாததாலும் கிணறு ஆழமாக இருந்ததாலும் சிங்கம் நீரில் மூழ்கி இறந்தது. புத்திசாலி முயல் தன் அறிவால் தன்னையும் காட்டிலுள்ள மற்ற விலங்குகளையும் காப்பாற்றியது. கதையின் நீதி: உடல் வலிமையை விட அறிவு வலிமையே பெரிது. மதி இருந்தால் விதியை வெல்லலாம்.